ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறேன். நல்லா காயாக எடுத்துக்கோங்க பாருங்கள். அப்போ தான் துவர்ப்பும் புளிப்புமாக இருக்கும். இதை வந்து அக்கா சீவிட்டு வெறும் தோல் பகுதி மட்டும் தான் எடுக்கணும், நம்ம விதை பகுதி எடுக்கக்கூடாது. அக்கா சீவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே தோல் பகுதியை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த விதை பகுதி இதோ இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கூட சீவிட்டு விதை மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை சட்னி வைக்கிறதுக்கு. அது பல்லில் கடிப்பட்டுருக்கோம், அது டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இந்த கொய்யாக்காய் இந்த மாதிரி கலரில் எடுங்க. கொய்யாக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிப்பு இனிப்பு துவர்ப்பு மூணுமே இருக்கும். இது வந்து சுகருக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்பா. இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ வச்சுட்டு சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ அக்கா கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வரும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. 2 காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு இதையும் அந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தி சட்னி செய்யும்போது. இது வயிறு புண்ணு, அப்புறமா சுகருக்கு நல்ல துவர்ப்பு இருக்கும், அதில் புளிப்பு தன்மையும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி. இதுக்கு புளியெல்லாம் போட்டு அரைக்காதீங்க. அப்போ வயிறு புண்ணுக்கு நம்ம செய்யும்போது புளி போட்டு அரைக்கக்கூடாது. வயிறு புண்ணெல்லாம் நல்லா குணமாகும்பா. கொய்யாக்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நல்லா சவக்க வதக்கணும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த கொய்யாக்காயை நல்லா துருவிட்டு சாலட்டு மாதிரி நீங்கள் அதில் நெல்லிக்காயையும் கொஞ்சம் லைட்டாக பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு கொஞ்சமாக லைட்டாக பெப்பரும் சால்ட்டு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சாலட்டு அவ்வளோ ஹெல்த்தி. நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு ஹோம் ரெமடி வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டே வந்தோம்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். நம்மளுக்கு சுகர் நல்லா குறையிறதும் நம்மளுக்கு தெரியும். அக்கா நெல்லிக்காய் கறிவேப்பிலை ஜூஸு, கொய்யாக்காய் ஜூஸு அந்த மாதிரி எடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷு ஜூஸாகவே கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ அவ்வளோதான், ஆனியன் எல்லாம் வதங்கினது போதும். நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அக்கா வந்து அந்த கொய்யாக்காய்லாம் வதக்கலாம் மாட்டேன்ப்பா, அதனுடைய ஹெல்த்தியாக போயிடும். இப்போ இது ரதியக்கா ஸ்டைலில் இந்த கொய்யாக்காய் சட்னி அது எவ்வளோ ஹெல்த்தியாக அக்கா செய்கிறேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிச்சு அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். நம்ம அந்த கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்கின்னோடு சேர்த்து அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு 2 பல் பூண்டு வதக்கலை நான் இதிலே போட்டுடலாம். இப்போ இதுக்கேற்ற சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு தான் போடுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்து. இது ரொம்ப தண்ணி ஊற்றி சுற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி சுற்றினா இதனுடைய டேஸ்ட்டும் போயிடும். அதனால் கொஞ்சமாக கெட்டி சட்னியாக சுற்றிட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்துட்டாக்கா. அந்த கொய்யாக்காயை அந்த வாசனையாக சூப்பராக இருக்கும் சட்னி. ரொம்ப வித்தியாசமாக நம்மளுக்கு வந்து என்ன வேறு மாதிரி அந்த டேஸ்ட்டு பிடிக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அக்கா இது ரைஸில் போட்டு அப்படியே பிசைஞ்சு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். ரைஸில் போட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க என் ஹஸ்பண்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சட்னி பார்த்துக்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கொய்யாக்காயில் உள்ள மேலே ஸ்கின்னோடு அந்த சதையாக எடுத்துருக்கேன் அக்கா. அந்த மாதிரி எடுத்து செய்யுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடும். இந்த சட்னி தாளிக்காதீங்கப்பா. தாளித்தா வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக போயிடும். கொஞ்சம் குறகுறப்பாக தான் அக்கா அரைச்சிருக்கிறேன். குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து அக்கா வெரைட்டி ஆஃப் சட்னி. அக்காவுடைய ரதியக்கா அடுப்படியில் 42. நீங்கள் வந்து அதில் அக்கா நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச சட்னி தான் போட்டிருக்கிறேன். போய் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஹெல்த்தி சட்னிலாம் தாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தாளிக்கணுன்னா கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். ஆனால் தாளித்து ஊற்றிட்டு அடுப்பில் மட்டும் தயவுசெய்து வைக்காதீங்க. இது அக்கா தாளிக்க மாட்டேன். அக்கா செய்கிற அந்த கொய்யாக்காய் சட்னி அக்கா தாளிக்க மாட்டேன். தாளிக்காமல் சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ.